ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷலான vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஜான் 1 இன்னைக்கு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து மலேசியா ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 4 days நாங்கள் வந்து மலேசியாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த vlogsலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் மலேசியாவுக்கு ஏர் ஏஷியாவில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அது டைம் வந்து 8 o'clock இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம், ஒரு 3:30 போல். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போக 1 hour ஆகும். ஸோ வந்துட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. தாராக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அவளுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த பிளான் பண்ணதே. தாரா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டா. லேண்ட் ஆகும்போதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. ஷி வாஸ் வெரி ஹாப்பின்னே சொல்லணும். செம்ம சூப்பரான கண்ட்ரி. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து மலேசியா போகணும். மலேசியா லேண்ட் ஆன உடனே வந்துட்டு வெதர் சூப்பர் கூலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயினில் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரூமுக்கு. ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 minutes ஆச்சு. செம்ம ஃபாஸ்ட் அந்த ட்ரெயினு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு பெர் பர்சனுக்கு 1000 rupees. எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட்டு. தாரா வந்துட்டு பிலோ 5 அப்போது. ஸோ அவளுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கேஎல் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். அங்கே அது பக்கத்தில் தான் எங்களோட ஹோட்டல் ரூம். ஸோ அங்கே இருந்துட்டு நம்ம கேப்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். கேப் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப் புக் பண்ணுறதுக்கு வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரைவ் இருக்கும். இன்ட்ரைவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக கார் எல்லாமே இருக்குல்ல, அந்த கார் தான் நமக்கு புக் பண்ணால் வரும். அதுக்கப்புறம் நியர்பை இருக்க காருமே வரும். இப்போ வந்து ஹோட்டல் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் நாங்க வந்து ஸ்டே பண்ண போற ஹோட்டல். டோட்டலா பார்த்தீங்கன்னா 15 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஹோட்டல் நேம் வந்துட்டு காஸ்மோ ஹோட்டல். மெயின்லே இருக்கு. நியர்பை வந்து நெறைய பிளேசஸ் நம்ம கவர் பண்ணலாம். அந்த மாதிரி நாங்க டிசைட் பண்ணி தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூம் வந்துட்டு நாங்க இந்தியால இருக்கும்போதே புக் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அத நினைச்சு நம்ம வொரி பண்ண தேவையில்ல. ஏன்னா அது வந்து பீக் டைம்னால ரூம் அவைலபிளா இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நாங்க வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இது வந்து மெயின் லாபி. இதோட ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம சூப்பரா இருந்தது. தென் நமக்கு வந்து ரூம் ஆக்சஸ் கார்டு குடுத்துருவாங்க. இதுல வந்து ரூம் அந்த கார்டும், அதுக்கப்புறம் ரூம் நம்பருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து 706 7th ஃப்ளோரு. இதுல வந்து நம்ம லிஃப்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, அதுல வந்து டேப் பண்ணணும் நம்ம அந்த கார்ட. அப்பனா தான் எந்த ஃப்ளோருன்ட்டு நம்மளால வந்து கிளிக் பண்ண முடியும். அதர்ஸ் வந்து வர முடியாது. இது வந்து ஒரு சூப்பர் சிஸ்டம். இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அந்த ஆக்சஸ் கார்ட வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ ரூம்குள்ள வந்துட்டோம். ரூம் பார்த்தீங்கன்னா, செம்ம நீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம நீட்டா ப்ரீமியம் லுக்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரூம். நாங்க வந்து சிட்டி வியூ வச்சு தான் ரூம் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நைட் டைம் வந்து அந்த ட்வின் டவர்லாம் பார்க்கலாம். நைட் லைட்ல செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரூம் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். பெர் டே வந்து இந்த ரூமுக்கு 4500 சார்ஜ் பண்ணாங்க. சிட்டி வியூ இல்லாம, அந்த விண்டோ இல்லாம ரூம்ஸும் இருக்கு. அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இத விட பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த வியூஸ் வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி நாங்க வந்து விண்டோஸ் இருக்க ரூமாவே சூஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் மிஷின் வந்து நம்ம லிஃப்ட் பக்கத்திலேயே இருக்கும். நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம இதுலேருந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது. தாராக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் ஃபோட்டோ, வீடியோஸ் எடுக்க சொல்லி கேட்பா. ஸோ அவளுக்காண்டி இந்த கிளிப் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரூம்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நெக்ஸ்ட்டு நியர்பை இருக்க பிளேஸஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த மூமெண்ட்க்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னு பாருங்க.
நாங்க வந்திருக்க பிளேஸ் வந்து பெட்டாலிங் ஸ்ட்ரீட். இது வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி. இது வந்து ஒரு பிளஸ் ஷேப்ல இருந்தது. நான் நோட் பண்ண வரைக்கும் கரெக்ட்டா சொல்றேன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து நெறைய ஷாப்ஸ் இருந்தது. வாட்ச், டீ ஷர்ட், ஷூஸ் இந்த மாதிரி நெறைய ஷாப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. எந்த மாதிரினா, இந்த ரோலெக்ஸ் வாட்ச், அதுக்கப்புறம் கேசியோ, அப்புறம் வந்து இந்த சேனல் பிராண்ட் ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நெறைய பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கும். பட் நம்ம மனியோட கம்பேர் பண்ணோம்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. பட் அவங்களோட ரிங்கட்க்கு வந்து நார்மல் பிரைஸ்ல தான் இருக்கு. பாதி ஷாப்ஸ்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ நான் வந்து ஃபுல் ஷாப்ஸ் வந்து என்னால கவர் பண்ண முடில. ஸோ நெக்ஸ்ட் வந்து தாராக்கு வந்து இந்த வாட்ச் வாங்கியிருந்தோம். செம்ம சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். அங்கே வந்து நெறைய ஃபுட் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபைனலா ஒண்ணு சூஸ் பண்ணோம். அதான் இந்த ஷாப்பு. இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாசி கோரின் ட்ரை பண்ணோம். இது வந்து ஃப்ரைட் சிக்கன் வித் ஃப்ரைட் ரைஸ். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நீங்க வந்து போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரொம்ப ஸ்பைசிலாம் இருக்காது. கிட்ஸுக்குமே குடுக்கலாம். தாராவுமே இது சாப்பிட்டா. செகண்ட் வந்து மீ கோரைன். இது வந்து அ நூடுல்ஸ் வித் கொஞ்சம் மீட்லாமே இருந்தது. ப்ரான்ஸு இந்த மாரி ஒயிஸ்டர், மட்டன், சிக்கன் இந்த மாரிலாம் போட்டிருப்பாங்க. இதுவுமே சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு நெறைய ட்ராயிங்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ்லாமே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பரா யூனிக்கா இருந்தது இந்த பிளேஸ். இங்க வந்து நாங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் ஷாப் போயிருந்தோம். இங்கே வந்து நெறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் பக்கத்துலேயே இளநீ கிடந்ததுனால, சரி அது குடிக்கலான்ட்டு சூஸ் பண்ணோம். ஒரு இளநீ வந்து 8 ரிங்கட் ஆச்சு. இது வந்து கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கேட்கும்போது ஓப்பன் பண்ணி குடுத்துடுறாங்க. வாட்டரோட குவான்டிட்டி வந்து நெறைய இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் குடிச்சுமே மிச்சம் இருந்துச்சு. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இளநீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபேவரட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவர் ஆஃப் லைஃப் போயிருந்தோம். இது வந்து எங்கள் ரூம் பக்கத்துலேயே தான் இருந்தது. நைட் லுக் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அந்த மிஸ்டெல்லாம் வந்த மாதிரி அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலி நாங்க வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இந்த டே வந்து எங்களுக்கு மோஸ்ட் மெமரபிள் டே. ஏன்னா, நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டேவே நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். ஓகே காய்ஸ், நவ் வி ஆர் எண்ட் ஆஃப் த வீடியோ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் எல்லாமே வெயிட்டிங்ஸ்ல இருக்கு. அத மறக்காம பார்க்கணும்னா என் சேனலோட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.